வணக்கம் நேர்களே, எப்படி எல்லாம் சுகமாக இருக்கீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான செய்தியோடு நான் வந்து உங்களுடன் கதைப்பதற்காக இந்த காணொலியில் வந்திருக்கின்றேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்றைய நாளிலே திருகோணமலை பிரதேசத்திலே மிகவும் ஒரு உலகத்திலே, அதாவது இலங்கை முழுவதும் அன்றில்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய கவனத்தை கவனத்தை திருப்பிய ஒரு சம்பவம் தான் திருகோணமலையில் நேற்று நடந்திருக்கு. அது நீங்கள் எல்லாரும் காணொலி ஊடாக கண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஒரு என்னுடைய கருத்தை நான் வெளியிடுவதற்காகவும், அது பற்றிய சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மையை நான் வெளியிடுவதற்காகவும் நான் வந்து இந்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் நேர்களே, என்னன்னு சொன்னால், நேற்றைய நாளிலே பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு சம்பவம் வந்து திருகோணமலையிலே நடந்திருக்கின்றது. போக்குவரத்து துறை போலீஸ் அதிகாரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் மோதல் என்று சொல்லி ஒரு காணொளி வந்து மிகவும் பரவப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். வலைத்தளங்களிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, இந்த செய்தி வந்து மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2 போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து ஒரு இளைஞனை பிடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய இளைஞர்களுடைய சகோதரர்களோ உறவினர்களோ யாருன்றதுல தெரியவில்லை. அவங்க வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா, அந்த இளைஞனை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்பு அவர்களுடன் முரண்பாட்டிற்கு செல்கின்றார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் வடிவாக பாருங்க, அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து இளைஞனை தாக்கியதாக கூறப்படுகின்றது. அந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னால், அந்த இளைஞன் வந்து பைக்கில் போயிருக்கார். இந்த பைக்கில் போன இடத்துல வந்து ஹெல்மெட்டில் போயிருக்கார். அப்போ ஹெல்மெட்டில் போன இடத்துல அவங்க போலீஸ் அதிகாரிகளை பிடிச்சு அவரை வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிற டைமில் அந்த இளைஞன் வந்து அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் அந்த இளைஞனுடைய அதே பிரதேசத்தில் அவர் போலீஸாரால் மடக்கி பிடிக்கப்பட்டதால் அந்த ஊர் இளைஞர்கள் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், அந்த போலீஸ் அதிகாரிகள் இவையில் தாக்குவதாகவும் இவரை காப்பாற்றுவதற்காகவும் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த இளைஞனை வந்து தங்களுடைய தெரிஞ்ச ஒருத்தருடைய வீட்டுக்களை கூட்டிட்டு, அதில் பேர் விவரம்லாம் அப்படியே சொல்லப்படுது. அந்த இளைஞனுடைய வீட்டுக்களை கூட்டிட்டு போய் வந்து போலீஸ்காரரையும் சேர்த்து வச்சு கதவை பூட்டிருக்கணும். இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்கு. உண்மையிலேயே சில இடங்கள்ல வந்து சில போலீஸ் அதிகாரிகள் வந்து தவறுதலான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், அது உண்மை. ஆனா எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அப்படி இல்லை. ஒரு குற்றம் செய்த ஒரு நபர் ஒரு அதிகாரியால் அதற்கேற்ற நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், போலீஸ் என்று சொன்ன அந்த பெயர், அந்த பதவி வந்து அர்த்தம் இல்லை. ஒரு தவறை தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் அதிகாரிகளே தவிர, ஒரு தவறை கண்டு அதை தட்டி கேட்குற நேரத்தில் வந்து மக்களால் அவர்கள் வந்து குற்றவாளிகளாக நினைக்கப்படுகிறவர்களை கூட காப்பாற்றலாம்னு சொன்னால் போலீஸ் என்று சொல்லி தேவையில்லை. அதில் பாருங்க, அதில் வீடியோவில் இருக்கு, 2 போலீஸ் அதிகாரிகளும் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னால், போலீஸ் அதிகாரிகளுடைய யூனிஃபார்ம் மேலே எல்லாம் அவங்க அந்த யூனிஃபார்மை கூட மதிக்காம, மரியாதை கொடுக்காம அந்த யூனிஃபார்மை கூட அவர்கள் கசக்கி அதை ஒரு வித்தியாசமான முறையில் அதை நடந்து கொள்கிறார்கள். அதில் இந்த வீடியோ எடுக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால்,
வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வா, வீட்டுக்கு போட்டு கதவை போட்டு அவன் தான் அடித்தது, விடாதுன்னு அவர் தான் எல்லாரையும் வந்து இந்த செயற்பாடை செய்கிறதுக்கு தூண்டியிருக்கார். இந்த காணொளி ஊடாக என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், ஒரு குற்றவாளி கூட சாதாரண முறையில் வெளியில் திரியலாம். எவ்வளோ தப்பை செய்துட்டும் அவர் நார்மலாக 2 மக்களோ 3 மக்களோ சேர்ந்து வீடியோவை எடுத்துட்டு போலீஸை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அது கருத்து முரண்பாடுகளை தெரிவித்து தப்பித்து கொள்ளலாம் என்ற மனநிலையை உருவாக்கி இருக்குது. உண்மையிலேயே இந்த பிரச்சனை வந்து உடனடியாக விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டிய விடயம். அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒருவரை வந்து குற்றவாளி என்று சொல்லி கைது செய்கிற டைமில், கைது செய்கிற நேரத்தில் அவர்களுடைய அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படுகிறதோ இல்லையோ அது 2வது பிரச்சனை. முதலாவது அவர்கள் அந்த குற்றவாளிகள்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் பிடிக்கலையே. அந்த வீடியோவில் பாருங்க, அவங்க ரோட்ல நின்று தான் அந்த இளைஞனை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் சொல்றாங்க. அதுல ஒரு போலீஸ் அதிகாரிகளும் அடிக்கல. அடிக்க வலிக்கிற மாதிரியான மூமெண்ட்ல சில போட்டோஸ் வந்து அதுல காட்டப்பட்டிருக்கு. என்னென்னா யூடியூப் தம்ப்லைன்ல போலீஸ் அதிகாரிகள் இந்த அடிக்கிற மாதிரியான ஒரு 2-3 ஸ்டெப் மாதிரி கிடக்கு. ஒரு பிரச்சனை நடக்கல 2-3 பேர் இழுபட்டு கொண்டிருக்கிற டைம்ல ஒரு போஸ்டில் நம்ம வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அது வந்து ஒரு அடிக்கிற மையான தான் இருக்கு. நாம் வந்து ஒருத்தனை பிடிச்சி இப்படி இழுக்கல, அவன்கிட்ட கையை மட்டும் பின்பக்கத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு அடிக்கிற மாதிரியான ஃபீலை தான் காட்டு. அப்படியான பல தவறான நிகழ்வுகள், தவறான சம்பவங்களை தான் அந்த வீடியோலையும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, சில ஊடகங்கள் அதை வந்து தவறாக போலீஸ் அதிகாரிகளின் அட்டூழியம், போலீஸ் அதிகாரிகளின் அராஜகம் எல்லாம் சொல்லியெல்லாம் போடினோம். ஆனால் உண்மையெல்லாம் அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன நடந்தன்னு வடிவானது உண்மையை தெரியல. இப்போ அந்த வீடியோ காட்சிகளை தான் நான் கதைக்கிறேன். சரியா? இந்த உண்மையை நான் போய் பாதி கைது செய்யப்பட்ட இளைஞனையோ சொல்லி இல்லை இந்த போலீஸ் அதிகாரிகளையோ கோல் பண்ணி கேட்டோம் நான் ஒன்றும் சொல்லலை. இந்த வீடியோவில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். அப்படியான நிகழ்வுகள் நடக்கல ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கூட ஒரு உரிமை இல்லை, ஒரு குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொன்னால் இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரத்தின் தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சில இடங்கள்ல போலீஸ் அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் மோசமாகத்தான் இருக்கும். சரியா? அதற்காக ஒரு குற்றவாளியை கைது செய்கிற டைம்ல கூட அவங்களுக்கு உரிய உரிமை இல்லைன்னு சொன்னா பிரயோசனம் இல்லை. பிறகு 50,000 போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் போலீஸ் உத்தியோகத்தரை வேலைக்கு எடுக்கும் திட்டம் ஆரம்பம் எல்லாம் சொல்லி யூனிஃபார்ம் போட்டுட்டு அடி பண்ணுறதுக்கு நீங்கள் வேலைக்கு யாரையும் கூப்பிடுவீங்களா? நாங்கள் காசு ஆகிறோம், நீங்கள் வந்து அடி வேண்டோன்மான்னு சொல்லி. ஆகவே நீங்கள் இந்த வீடியோ ஊடாக நீங்கள் பாருங்க. கடைசி கொஞ்சத்தை நான் ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறவர் தான் செல்வன் நாடவாளாவுக்கு கொண்டு வா, வீட்டுக்குள்ள கொண்டு வா, உள்ள அறைக்கு இழுத்துட்டு போய் கதவை போட்டு லாக் பண்ணேன்னு சொல்லி எல்லாம் செய்யணும்னு சொல்லி கொண்டிருந்தார். ஆகவே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையிலேயே குற்றவாளிகள் வந்து தப்பிக்கக்கூடாது. அங்கு நடந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியான விசாரணை எடுக்கப்பட வேண்டும். ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய அதிகாரத்துக்கு இடையூறாக இருந்த அந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த வீடியோ எடுத்தவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் உரிய காரணதாரியாக இருக்கிறார். அவரும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த சம்பவம் பற்றிய மேலதிக நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இப்பொழுது உங்களிடம் கூறியிருக்கின்றேன். ஆகவே மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்துடன் நான் உங்களுடன் இணைகிறேன். உங்களிடம் விடைபெறுவது நான் ஸ்டார் பாய்.